வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது உலக சமாதான கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று கவியன் 112. பகலில் வேலை, இரவில் தூக்கம். பொதுவாக முற்பகலில் தொழில்கள் செய்து பிற்பகலில் கலை நிகழ்ச்சி, களியாட்டங்கள், புதுவிதமாய் குழந்தை வளர்ப்புக்கு அமைந்த பூஞ்சோலை நிலையம், ஆராய்ச்சி மன்றம், எது எதனில் எவருக்கு பிரியம் உண்டோ ஈடுபட்டு ரசித்திடவே முறை வகுத்து இதுவிதமாய் அனுபவித்து எவரென்றாலும் இரவு மணி 9க்குள் உறங்க வேண்டும். பொதுவாக மனிதர்கள் உலக சமாதான காலத்தில் அதிகாலையில் எழுந்திருக்கும் பழக்கம் உடையவர்களாக இருப்பார்கள். 5 மணிக்கு எழுந்தாங்கன்னா காலை கடன், தியானம், உடற்பயிற்சி, ஆகாரம் என்ற அனைத்தும் 7 மணிக்குள் முடிந்துவிடும். அதன் பிறகு 7 மணி முதல் 11 மணி வரை தொழில் வேலை செய்கிற நேரம். அவ்வளவுதான் பாருங்க. 4 மணி நேரம் வேலை செய்துட்டு அதன் பிறகு ஒவ்வொருவரும் அவரவருக்கு என்ன விருப்பமோ அதற்கு ஏற்றாற்போல் புத்தக சாலைக்கு செல்வதோ அல்லது விளையாட்டு மைதானத்தில் விளையாடுவதோ, குழந்தைகள் வளர்கின்ற பூஞ்சோலைகளில் குழந்தைகளோடு நேரம் செலவிடுவதோ அல்லது ஆராய்ச்சி செய்வது, கலைகள், விஞ்ஞானக்கூடம், ரசாயன சாலை, இப்படி அவரவருக்கு விருப்பப்பட்ட முறையில் பொழுது போக்குவார்கள். ஆனால் இரவு 9 மணிக்குள்ளே எல்லாம் முடிஞ்சிடும். அனைவரும் உறங்குவதற்காக அவரவர் விடுதிகளில் சேர்ந்துடுவாங்க. எப்படி இந்த 4 மணி நேர உழைப்பு மட்டும் போதுமா என்றால், அருட்தந்தை சொல்கிறாங்க, உலக சமாதான காலத்தில் யுத்தம் கிடையாது. அப்போ எவ்வளவு நேரம் மிச்சம், மனித சக்தி மிச்சம், பணம் மிச்சம்னு பாருங்க. 2வது, பணமும் வியாபாரமும் ஒழிக்கப்படுகிறது. அதனாலும் பல லட்சம் மக்களின் உழைப்பு சக்தி மிச்சமாகும். 3வது, சமையலும் குழந்தை வளர்ப்பும் பொதுவாக்கப்படுகின்ற காரணத்தால் பெண்கள் அனைவரும் ஆண்களுக்கு சமமாக வேலை செய்வார்கள். இதனாலும் பெருமளவில் மனித ஆற்றல் மிச்சப்படும். 4வது, தேவையற்ற பொருட்களின் உற்பத்தி உபயோகம் தடுக்கப்படுவதால் எண்ணிறந்த மக்களின் உழைப்பு மிகுதியாகும். எனவே மனிதர் வாழ்விற்கு அவசியமான பொருட்களை மட்டும் நாம் உற்பத்தி செய்ய பயன்படுத்தினால் உலகில் 20 வயது முதல் 50 வயது வரையில் உள்ளவர்கள், அதாவது உலகின் மொத்த மக்கள் தொகையில் பாதி பேர் மட்டும் தினம் ஒரு 4 மணி நேரம் உழைத்தாலே போதுமானது. இங்கே நம்ம நேரம் 5 முதல் 7 வரை கொடுத்துருக்கோம். அந்தந்த நாட்டினுடைய சீதோஷ்ண நிலைமைக்கு ஏற்றவாறு இந்த நேரங்களை கொஞ்சம் மாற்றி அமைத்து கொள்ளலாம். அதே போல் மிக முக்கியமாக மனிதருக்கு எப்படி உணவு, உடை, இருப்பிடம், பருவத்திற்கேற்ற வாழ்க்கை துணை அவசியமோ அதே போல் தூக்கம் அவசியம். அந்த தூக்கத்திற்கு இரவு நேரம்தான் உகந்தது. தேவையான அளவு தூக்கம் இல்லை என்றால் உடலும் மனமும் ஆரோக்கியம் கெடும். எனவே அனைவரும் 9 மணிக்கு உறங்கச் செல்ல வேண்டும் என்றும் வலியுறுத்தப்படுகிறது. நன்றி. வாழ்க வளமுடன்.